ஜீன்ஸ் படத்துலலாம் வந்து எனக்கா அந்த பாட்டில் வந்து நம்ம பிரசாந்த் ஐஸ்வர்யா ராய் எல்லாம் அங்கே ஆடி இருப்பாங்க. இதுக்கு போகிறதுக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையவே கிடையாது. அதாவது குப்பை போடுறதும் இவளே, கிளீன் பண்றதும் இவளே. எனக்கு இது வேற பிளானட் உள்ள போற மாதிரி எனக்கு இருக்கு. எனக்கு ஒரு ஃபீல் பாட் நம்ம ஒரு டான்ஸ் ஆடிடுவோமா பிரசாந்தும் ஐஸ்வர்யா ராய் மாதிரியா? ஒரு ஆடு முட்டுது. அதான் நீ நானும். குட் மார்னிங். ரொம்ப இருட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஓகே, குட் மார்னிங். ஸோ அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலங்காத்தாலே மொபைல் அப்ப என்ன இருக்குன்னு தெரியல மொபைல்ல. அது லிஃப்ட் பிரஸ் பண்ணு. எஸ் போலாம். சோ அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ வேலையை ஸ்டார்ட் பண்ணனும்ல. எஸ். அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேணாமா? எங்க போறோம்? அது வேல்யூ ஆஃப் ஃபயர். அங்க போறோம். ஃபயர் ஸ்டேட். ஓகே, அங்க போறோம். அது எப்படி இருக்குன்னா அப்படியே ஆரஞ்சு கலர்ல இருக்கும். நம்ம அந்த ஜீன்ஸ் படத்துல எல்லாம் வந்து எனக்கா அந்த பாட்டுல வந்து நம்ம பிரசாந்த் ஐஸ்வர்யா ராய் எல்லாம் அங்க ஆடி இருப்பாங்க. நாங்க அங்க ஆட மாட்டோம், பட் அங்க நின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். அது அங்கதான். பட் அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1000 years ஓல்டு. அது அந்த ராக் ஃபார்மேஷன்லாம் கிட்டத்தட்ட 1000 years ஓல்டு. சோ அதெல்லாம் போய் பார்க்க போறோம். இருக்கிறது எல்லாமே 1000 years ஓல்டு தாங்க. ஆமா, மினிமம் 1000 years. ஓகே, சோ போய் கார் எடுத்துட்டு நம்ம அப்படியே பொறுமையா பேசுவோம். அதுக்கு அப்புறம் இன்னொன்று, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதுக்கு போகிறதுக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையவே கிடையாது. நம்ம கார் எடுத்து தான் போகணும். ஸோ அதுக்கு தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன். போய் பஸ் இந்த மாதிரி கிடையவே கிடையாது எதுவுமே. அதுக்கு தான் நான் சொன்னேன், இங்கே ரெண்டல் கார் எடுத்துட்டா இங்கே ரொம்ப ஈஸி நமக்கு. இங்கே அது கம் அதுக்கு தான் நான் சொன்னேன், இங்கே ரெண்டல் கார் எடுத்துட்டா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸி. எல்லாருமே ரெடியாகி கிளம்புறாங்க. அவங்க கிளம்புறாங்க டூரிஸ்ட். நம்ம அப்படியே நம்மளோட வேலையை நம்ம பார்க்க வேண்டியதுதான். ஸோ அதுதான், இங்கே ரெண்டல் கார் எடுத்துட்டா ரொம்ப ஈஸி உங்களுக்கு. இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இங்கே அங்கே போகிறது கிடையாது. மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம போகிறதுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, நான் இப்போ போய் கார் எடுக்கணும். ஓகே. Circus, the casino, they got a part in there that's good. Okay, for kids, huh? Circus. Let me check it. Yes. Thank you so much. Bye. Enjoy. Yeah, thank you. Yes, honey. Give me the green mobile. Give me the green mobile. Sit. எல்லாம் செட்டில் ஆகுங்க. இவ கார் கிளீன் பண்ணாம உள்ள உட்காரவே மாட்டா. அதாவது குப்பை போடுறதும் இவளே, கிளீன் பண்றதும் இவளே. GoPros are not allowed, but mobiles are allowed, isn't it? Thank you. Nice meeting you. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? சக்சஸ்ஃபுல்லி வயிற்றுக்குள்ள எல்லாம் விட்டுட்டு இதுக்கப்புறம் அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிறவன் இந்த பிரச்சனையை எங்களுக்கு பண்ணக்கூடாது, அது மட்டும் வேண்டிக்கிறோம். ஆரம்பத்திலேயே முதல் பிரச்சனை அதுதான். சோ மத்தபடி எல்லாம் ஸ்மூத்தா தான் போகும்னு நினைக்கிறேன். என்ன மிஸ்டர் கிஷன், எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. தோசை, முட்டை ஆம்லெட். அது கிடையாதுடா, இப்ப போறேன் இது அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. அது வயிற்றுக்குள்ள ஸ்மூத்தா தான் இருக்கணும். போறது அதான் நான் சொன்னேன்லங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. ஸோ 1 hour டிரைவ். அது அப்படியே டெசர்ட். ஸோ போய் பார்க்கலாம், நல்லா இருக்கும். நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து த ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். 5 மணிக்கு டிக்கெட் இதுவா இருக்கு, புக் பண்ணிருக்கோம், ரிசர்வ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஸ்பியர்ன்றது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தா நல்லா இருந்தது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கு இன்னைக்கு இது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இதுக்கு தான் போயிட்டு இருக்கோம், வேலி ஆஃப் ஃபயர் ஸ்டேட், அந்த பார்க்குக்கு தான் போயிட்டு இருக்கோம். போலாம். ஓகே, சோ கேமராமேன் ரெடி, டிரைவர் ரெடி, அதுக்கப்புறமா வந்து ப்ரொடியூசர் ரெடி. ப்ரொடியூசர். சோ டைரக்டர் எல்லாம் நீதான், டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் எடிட்டர் அண்ட் கேமராமேன்.
ஓகே சோ ஃபன் பண்ண நாங்க ரெடி. ஓகே நீங்களா ரெடியா? சரி டுவர்ட்ஸ் டு எங்க சரோப்? வேலி ஆஃப் ஃபயர் ஸ்டேட். ஓகே வண்டி விடலாம். அது ரெஸ்டாரண்ட் கேசினோ. சாரி ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் எல்லாம் கேசினோ தான். எல்லாமே கேசினோ தான், எல்லாம் கேசினோ. நைட்டு தான் செம்மையா இருக்கும். டே டைம் காமா நல்லா இருக்கு. ஆனா எனக்கு உண்மையிலே லாஸ் வேகஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் இட். ஹவ் அபௌட் யூ மிஸ்டர் கிஷன்? நைஸ். 11 degrees இப்போ கிளைமேட். சரி நல்ல குளிர். ஆனா நல்லா இருக்கு ஒரு மாதிரி நிஜமாவே ரிலாக்ஸ்டா நல்லா இருக்கு. நைட் வந்து யோயோ. ஆமா அதனால தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு இதுவா இருக்கு. அதாவது சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறுறதுன்னு இருக்குல்ல, அதோட அழகு இங்க பார்க்க முடியுது. அததான் சொல்ல வரேன். ஓகே சோ அதனால நடுவுல இப்படிலாம் பேசிட்டே இருப்பேன், கேளுங்க. ஓகே சோ வாய்ஸ் கொடுங்க, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? சோ ஸ்பாட்டுக்கு எல்லாம் கூட்டு போய் இவர் ரெடி. பாக்க நீங்க ரெடியா? சோ சிக்னல நோக்கி பாத்துட்டு இருக்கோம். ஓகே இங்க டிராபிக் பிரச்சனை எல்லாம் இல்லங்க. ஆமா ஸ்மூதா எல்லாமே சூப்பரா போகுது. ஆன் டைம்க்கு போனோம், நம்ம கையில இருக்கு. டிராபிக் மேலாம் சொல்லவே முடியாது. இது சூப்பர். டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்களா ஸ்வரூப் இங்க? நல்லா சில பேர் ஃபாலோ பண்றாங்க இங்கயா. சில பேர் ஃபாலோ பண்றாங்க. எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் டே ஒரு வாட்டி ஒருத்த ரெட்ல இருந்தா நமக்கு பின்னாடி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது அங்க நான் சொல்றேன் லாஸ் வேகஸ்ல சொல்றேன். லாஸ் வேகஸ்ல இது வரைக்கும் டைம் டிஃபர் ஆகுதுல்ல, அந்த மாதிரி ஒருவேளை ரூல்ஸ் டிஃபர் ஆகுமான்னு தெரியல. ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணே தான். பட் லாஸ் வேகஸ்ல இது வரைக்கும் எல்லாமே ஓகே. ஏன்னா முக்காவாசி இங்க இருக்கிறவங்க எல்லாம் டூரிஸ்ட் தான, சோ அதனால பாத்தே டிரைவ் பண்ணுவாங்க. லோக்கல்ஸ் இங்க கொஞ்சம் கம்மி தான். லோக்கல்ஸ் இருக்காங்க பட் ஆனா முக்காவாசி டூரிஸ்ட் தான் வரவங்க. இது பீக் பீரியடா டூரிஸ்ட்க்கு? ஆமா கிறிஸ்மஸ் டைம்ல. சோ இன்னைக்கான கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கான எல்லாம் ஸ்பாட்டையும் போய் பாக்குறோம். சோ மெயினே இன்னைக்கு ஈவினிங் தான் அப்படின்னு இவர் சொன்னாரு. ஸ்பியர் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்ட்ரிப்ல நடக்கிறோம். ஸ்ட்ரிப்ல லாஸ் வேகஸ் வந்தா ஸ்ட்ரிப்ல நடக்காம போக கூடாது. சோ ஸ்ட்ரிப்ன்றது அது ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ரோடு. சோ இந்த பக்கம் கேசினோஸ் இருக்கும், அந்த ஃபவுண்டன் ஷோஸ் எல்லாம் இருக்கும். சோ ஒரு கேசினோ உள்ள எல்லாம் போய் பார்க்கலாம். சோ கலர்ஃபுல்லா இருக்கும். சொல்றது நேத்து போனமேடா. ஆமா அது ஒரு ஃபெர்மோன் ஸ்ட்ரீட்ல ஃப்ரீமோன் ஸ்ட்ரீட். சோ ஃப்ரீமோன் ஸ்ட்ரீட் வந்து அது ஒரே ஸ்ட்ரீட். இது வந்து ரோடு ரெண்டு பக்கம் வந்து எல்லா லக்ஸுரி கேசினோஸ் எல்லாமே இருக்கும். வாவ் ஃப்ரிட்ஜ் பாரு. நாங்க போயிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு half an hourல ரீச் ஆயிடுவோம். என்ன சொல்றோம்? half an hour இல்லமா, இன்னும் 10 கிலோமீட்டர்ல ரீச் ஆயிடும். ஆமா 10 கிலோமீட்டர் half an hour ஆகும். ஏன்னா இங்க ஸ்பீட் லிமிட் கம்மியா இருக்கு. எப்படி பாருங்க, கரெக்டா சொன்னேன் நான். ஸ்பீட் லிமிட் கம்மியா போட்டு அதனால ஒரே குளிரல் தான். 25 மினிட்ஸ் ஆயிடும். 20-25 மினிட்ஸ் ஆயிடும். ஓகே பின்னாடி வேற ஒரே அட்டகாசம், என்னால முடியல. தெரியுதுங்களா என்னன்னு தெரியல. அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாத பிரச்சனை. தானோ பி குவைட். பஞ்சாயத்து சண்டை. ஆமா ஓகே. ஃபுல்லா சுத்தி இப்படிதான் இருக்குங்க. பச்சை பசேல்னு ரொம்பலாம் இல்ல. என்னால ஹோல்டோ பண்ண முடியல, குடுங்குது சமயம். சொல்லு நீ வண்டி ஓட்டு சார் விளையாடாது. சுத்தி யாரும் இல்லங்க. எனக்கே நானே சொன்னேன், என்னடா ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ் ஏரியாவாடா, சுத்தமா காக்கா கூட இல்லைங்க. ஒரு பேர்டை கூட என்னால பார்க்க முடியல. என்ட்ரிங் டு வேலி ஆஃப் ஃபயர் ஸ்டேட் பார்க். உங்களுக்காக திருப்பி ரிவர்ஸ் வந்து எடுக்கிறோம். டக்குன்னு பார்த்தோம். சரி பாத்தீங்களா எவ்வளவு ரெட்டா இருக்குன்னு அந்த ஏரியா மட்டும்.
ஸோ அந்த ஏரியா ஃபார்ம் ஆனது வந்து 150 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி. 150 மில்லியன் இயர்ஸ். அது வந்து ஒரு சாண்ட் ஸ்டோன். அந்த இடம் மட்டும் ரெட்டா இருக்கு பாருங்க. மற்றதெல்லாம் நம்மளதெல்லாம் நார்மலா இருக்கு, அது மட்டும் ரெட்டா இருக்கு. நம்ம இப்ப கிட்ட போய் பார்ப்போம், பார்க்கலாம். இது எனக்கு இது வேற பிளானட் உள்ள போற மாதிரி எனக்கு இருக்கு. எனக்கு ஒரு ஃபீல் இல்ல, வேற பிளானட் வந்து நம்மள நோக்கி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. அப்படியே பாருங்க. எனக்கு என்னவோ நான் மார்ஸ்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மார்ஸ்ல எல்லாம் இப்படிதானே இருக்கும். வாவ். ஓ ஓ ஓ. பாத்தீங்களாங்க, பாருங்க அப்படியே. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மவுண்டன் அதெல்லாம். நம்ம யாரு தெரிஞ்சா இது, நம்ம பிரசாந்த் ஐஸ்வர்யா இங்க விளாண்டாங்க. பி ஐஸ் ஹைராபா பாட்டுல. தெரியுதாமா இது? அதான் கீழே போய் பீ ஹைவ்ஸ். நம்ம ஒரு பாட்டு, நம்ம ஒரு டான்ஸ் ஆடிடுவோமா பிரசாந்தும் ஐஸ்வர்யா ராய் மாதிரியும்? என்ன சொல்றீங்க, ஒரு டான்ஸ் வந்து போட்டுருவோமா? என்ன சொல்ற? இடத்துக்கு ஃபைனலி வந்தாச்சு. இருங்க அப்படியே டர்ன் பண்றேன். ஓகே, இதுதான் வந்து இது என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஷேப்லாம் ஹைராபா ஜீன்ஸ் மூவி, சேம் மூவி. ஏன்னா வந்து படமே இங்கே தானே மேக் பண்ணது யூஎஸில். ஸோ இந்த பீ ஹைவ், ரெட் ராக்ஸ், இதெல்லாம் வந்து 150+ இயர்ஸ் முன்னாடி வந்து மில்லியன் 150+ மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வந்து ஃபார்ம் ஆச்சு. இது வந்து பிரைட் ரெட் ராக்ஸ். அது வந்து சன்லைட் படும்போது வந்து இது நெருப்பு மாதிரி இருக்குமாங்க அப்படியே. அதனால தான் இதுக்கு பேர் வந்து வேலி ஆஃப் ஃபயர் அப்படின்றது வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே அமெரிக்கன்ஸ், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், பழங்குடி மக்கள் வந்து வாழும்போது அவங்க கையால் செதுக்கின கார்விங்ஸ், ஓகே, அதெல்லாம் வந்து பார்க்க முடியும்னு நான் படித்தேன். நாங்கள் பார்க்கும்போது அந்த வீடியோ கேப்சர் பண்ணுறோம். இன்னும் நாங்கள் அதை பார்க்கல, வந்தோடனே உங்களுக்கு தான் வீடியோ மேக் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த லாங்குவேஜோட பேர் வந்து பெட்ரோக்ளிஃப்ஸ். ஓகேங்களா? நம்ம எஜிப்சியனில் நமக்கு எப்படி ஹைரோக்ளிஃப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நேட்டிவ் அமெரிக்கன் லாங்குவேஜ் அந்த டைமில் வந்து கையால் செதுக்குனது வந்து பெட்ரோக்ளிஃப்ஸ். ஓகே, எல்லோரும் மேலே ஏறி பிக்ஸில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் நாங்களும் வைப் பண்ணணும். உள்ளெல்லாம் போய் ஃபுல்லாக இன்னும் ஜூம் பண்ணி எல்லாமே காமிக்கிறான். அங்கே குட்டி பையன் மேலே ஏறிட்டான். இவ இப்போ தான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அவள் என்ஜாய் பண்ணுறதுல ரொம்ப பெரிய விஷயங்க. அப்புறம் மிஸ்டர் கிஷன் இந்த அப்படி என்னது யூ கண்டினியூ. நீ என்னது? சொன்னல ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லைங்க. அந்த பீ ஹைவ்ஸ் ஒரு லேயர் வந்து ஒரு வருஷத்தை குறிக்குதுங்க. அந்த வருஷத்தில் வந்து இந்த இங்கே ஃப்ளட்டு வரும்போது அந்த ஃப்ளட்டு எந்த டைரெக்ஷனில் இருந்துச்சு, இங்கே விண்டு வரும்போது அது எந்த டைரெக்ஷனில் போச்சு அப்படின்ற ஒரு ஒரு இதுதான் வந்து அந்த லேயர். ஓகேங்களா? இது ஃபார்ம் ஆனது வந்து கிட்டத்தட்ட 150 மில்லியன் இயர்ஸ். ஸோ இந்த லேயர், அது லேயருக்கு மேலே லேயர். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் டைரக்ஷனை குறிக்குது. அது வந்து மேலே வந்து அதுக்கு அடுத்த இயர்ஸில் வந்து அது ஃபார்ம் ஆனது. ஸோ வி ஆர் ஸ்டாண்டிங் இன் தி ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜஸ். கிட்டத்தட்ட 150 மில்லியன் இயர்ஸ். பாருங்க, செம்ம. என்னாச்சு? வாட் ஹேப்பன்? ஃபோட்டோ ஒழுங்காகவே வராது. Tanu, go stay there. First Adit. Now otra taldi. Hey, Spider-Man. Beehive Spider-Man. Full view la edukren.
ஃபோட்டோ அட்டகாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்களும் போய் ஃபோட்டோ எடுத்துறோம். எஸ், இதுக்கு தானே வந்தது. எஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க. இங்கே பாருங்க, the layers and bed represent different layers of silt that are deposited at different times. The bed indicates the angle of wind and water was moving at the time the material was deposited. ஸோ அதான் ஒரு லேயர் வந்து ஒரு வருஷம் அது வந்து இந்த ஃப்ளட் வந்து எப்படியெல்லாம் போச்சு அப்படின்ற ஒரு டைரக்ஷன் குறிக்குது. பீ ஹைவ்ல இருந்து நம்ம வந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு போறோம். சோ இந்த மாதிரி இன்னும் 5 இருக்கா சரோ? நிறைய இருக்கு ஸ்பாட்டா. அதுல வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்பாட் தான் பார்க்க போறேன். மெயின் ஸ்பாட்ஸ்லாம் நாங்க அடிக்கிறோம். 5 ஸ்பாட் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். 5 ஸ்பாட் நம்ம போலாம். அட்லாஸ் ராக்னு ஒன்று இருக்கு, 7 சிஸ்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. 7 ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குமா. 7 சிஸ்டர்ஸ். இங்க பாரு, விசிட்டர் சென்டர்ஸ் வர வச்சிருக்காங்கம்மா. இங்க வேலி ஆஃப் ஃபயர் ஸ்டேட் விசிட்டர் சென்டர். ஆஃப் ரோட்ல நின்று மழை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எஸ் அது வாட் இஸ் த டைம்? டைம் வந்து 12:35. சாரி, ஆர்க்ல ஆர்ச் ராக். ஆர்ச் ராக் இல்லம்மா, இது அட்லாட் ராக். கீழ இன்னொரு ஆர்ச் ராக் பார்த்தேன். அது இன்னும் அடுத்தது போகணும். ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சில்ட்ரன்ஸ்க்கு. மேபி ஸ்டடி டூராக இருக்கும். நாங்கள் ஸ்டடி டூர். இதாங்க அட்லாட் ராக். அந்த அட்லாட் ராக்கில் மேலே அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போனால் பெட்ரோக்ளிட்ஸ் தெரியுமா? ஸோ பெட்ரோக்ளிட்ஸ் இட்ஸ் நத்திங் பட் ஹியூமன் கார்விங்ஸ். ப்ரீ ஹிஸ்டாரிக் பர்சன், அதாவது 4000-5000 இயர்ஸுக்கு மேலே ஹியூமன்ஸ் வந்து அங்கே கார்விங் பண்ணி அவங்களோட கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக கூட இருக்கலாம், ட்ராயிங்ஸாக இருக்கலாம். ஸோ அது வந்து அந்த பெட்ரோக்ளிட்ஸு இது இந்த ராக்கில் மேலே இருக்குது. ஸோ 4000 இயர்ஸுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்த மக்கள் அது பண்ணியிருக்காங்க. ஸோ அது ப்ரிசர்வ் பண்ணி இங்கே ஸ்டெப்ஸ் போட்டு அது பார்க்குறதுக்காக நமக்கு வே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெட்ரோக்ளிட்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம். ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போய். ஓகே, வாங்க தனு கம். அது செம்மண்ணு தாங்க. Walk like that because the sands are coming. Yes. ஷூ நாஸ்தி ஆகிடும் இந்த ஏரியாவில். ஆனால் ஓகே வாங்க, சரி போய் ஏறும் மேலே. போ தனு போ. இங்கேயே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க பெட்ரோக்ளிட்ஸ். அங்கே நாய் மாதிரியும் மாடு மாதிரியும் ஏதோ வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பெட்ரோக்ளிட்ஸ் தான். பெட்ரோக்ளிட்ஸ், வாட் டு தே மீன்? 4000 இயர்ஸ் முன்னாடிங்க. ஏன்ஷியன்ட் drawings are reflection of the past and the lifestyle of Native American culture. என்னம்மா ஸ்லோவா? சரி ஓகே வரேன் இரு. ஆதித் ஸ்டே ஹியர், நான் வரேன் இரு. எங்கள் வீட்டுக்காரம்மாக்கு ஹைட் பயங்க. எனக்கு அங்கே நடுவில் வந்து எனக்கு கை கால் உதிர ஆரம்பிச்சு. இங்கே பாருங்க, ஃப்ளைட்டை தவிர எதுவும் ஹைட்டாக ஏற மாட்டேன். நீ எங்கே ஏறுறது? ஃப்ளைட்டு பண்ண ஏற்றும். இங்கே பாருங்க, ஏஷியன் drawings are the reflection of Native American culture. These are 4000 years. We don't know exactly the meaning of these images. These are reflects the thought of these people. In order to protect these culture treasures, we ask that you do not walk on, touch or deface the rock. Help us protect our petroglyphs in order to enjoy the generation to come. ஓகே, என்னவோ சொல்கிறாங்க. ஏதோ வந்து ஃபுட் இருக்கு. ஓகே, பனானா மாதிரி இருக்கு.
உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ என்னெல்லாம் இருக்குது தெரியுதா தனு? கொஞ்சம் சொல்ல, எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம வியூவர்ஸ்க்கு. ஜஸ்ட் கோ ஜர்னி வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்ல தனு. நான் சொல்ல அங்கே பார், ஒரு ஆடு முட்டுது. அதான் நீ நானும். ஆனால் அந்த டைமில் எப்படி இவங்க மேலே வந்து எழுதினாங்க? இல்லை இந்த ஸ்டோன் கீழே எழுந்திருக்கா? ஸோ அதுக்கப்புறம் ஏங்க இதாங்க அந்த ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் மேலே ஏறி வந்து கார்விங்ஸ் தெரியுதுங்களா? ஓகே, இது ஹைரோகிளிப்ஸ். நேட்டிவ் அமெரிக்கனோட வாய் கொலாது. ஏன்னா குளிர். ஆமாடா, நேட்டிவ் அமெரிக்கனோட கார்விங்ஸ் வந்து பெட்ரோகிளிப்ஸ். ஓகேங்களா? காட் இட். அங்க பாருங்க. காட் இட் பேபி. காட் இட். இன்னும் மேல சுட்டையா இருக்கு. அதெல்லாம் பாம்பு ஊத்துன்னு நினைக்கிறேன். பார்த்தா தலை சுத்துங்க. ஐயோ. ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோங்க. தேர்ட் ஸ்பாட் என்ட்ரி தெரியாது. அப்படியே மேப்ல என்ன வருதோ அப்படியே போயிட்டு இருப்போம். மேப்ல இல்ல, இந்த டிரைவ்ல என்னெல்லாம் ஸ்பாட் இருக்கோ அப்படியே போயிட்டு இருக்கோம். ஹீரோயின், இப்ப எங்க போறோம்? இந்த ரோடு எங்க போதும் அங்க போதும். எங்க போகுதுன்னே தெரியாது. சிக்னல், மொபைல்ல சிக்னல் கிடையாது. இங்க பாத்தீங்களா, மொபைல்ல எங்க சிக்னலு? அதை பாத்தீங்களா, மொபைல்ல சிக்னல் இல்ல. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இங்க மேப் வந்து அது வந்து ஆஃப்லைன் மேப்ல வந்து நாங்க எங்க போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குது. பட் ஆனா வந்து இந்த ரோடு எங்க போகுதுன்னே எங்களுக்கு தெரியாது. சேஃபா இருக்கா? எட்ஜ்ல இருக்க போதுடா. ஓ மை காஷ், போதும் நினைக்கிறேன். சரி, அடுத்த ஸ்பாட் இருக்கா இல்லையா அப்படி சொல்லுங்க. இருக்கு, மஸ்டா இருக்கு. ஆமா, போய் ஆகணுமா? எஸ். சரி, போயிடலாம். உங்களுக்காக மட்டுமே. இந்த சுமி எதுக்கும் போய்விட மாட்டா. உங்க ஒரு வார்த்தைக்காக மட்டுமே. இந்நேரம் வந்து ஒரு இல்லங்க, யூடியூப் சேனல் இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா எனக்குன்னு ஒரு கூட்டம் வந்த மாதிரி பில்டப் பண்றது தெரியுமா? என்ன பண்றது? ஓகே, நடுப்பு தாங்க எல்லாமே. குழப்ப கிடைக்கும். இருக்காது. இந்த பொழப்பு இதுலதான் ஓடுமே. ஓகேங்களா? இந்த பொழப்பு மட்டும் வித்தியாசமான பொழப்பு. நினைப்புலதான் ஓடும். மிஸ்டர் கிஷன், கரெக்ட் தான். இதுல ஒரு காமெடி என்னன்னா, நாங்க ஒரு யூடியூப்ல இருந்து எங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் சொல்லல. இது வெளியில டெலிகாஸ்ட் ஆகும்போது கூட யாருக்கும் சொல்ல மாட்டோம். இது தானா ரீச் ஆனா மட்டும்தான் தெரியும். இது எங்களுக்கே தெரியாதுங்க. ஃபர்ஸ்ட் நாங்க யூஎஸ் கிளம்புறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வந்து சும்மா பேசணும். சரி, நம்ம யூஎஸ் போறதான் போறோம். சரி, சும்மா நம்ம போறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எப்படி டிராவல் பண்றோம்ன்றத சும்மா ஒரு vlog மாதிரி போட்டு காட்டலாம் அப்படின்னு சும்மா பேசணும். ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்காரம்மா வேண்டான்னாங்க. அதுக்கப்புறமா சொன்னேன், நீ எப்படியும் டிராவல் பண்ண போறது, நம்ம ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. சோ அப்படியே டிராவல் பண்ண போறோம். நம்ம யூடியூப்காக டிராவல் பண்றது இல்ல, நம்ம டிராவல் பண்ண போறத நம்ம அப்படியே யூடியூப் பண்ண போறோம். சோ அதனால பார்க்கலாம் மக்கள் எப்படி பேசுறாங்க அப்படின்னு. சோ அதை பேஸ் பண்ணி தான் இப்ப நாங்க போடுறோம். சரி, வீட்டுக்காரம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஏன் வேணாம் சொன்னேன்? ஃபர்ஸ்ட் நீ வந்து ஏன் வேண்டாம் சொன்ன? எங்க வந்து ஃபுல்லா நாங்க ஃபுல் டைம் கான்சென்ட்ரேஷன் யூடியூப்ல வந்துற போது பசங்க எல்லாம் இருக்காங்க, ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நாங்க 2 பேரும் ஒரு ஓத் எடுத்துக்கிட்டோம். அதாவது வி இண்டியன்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 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 இது எடுத்துக்கிட்டோம். அது என்ன ஒரு குறிக்கோள் நடி, உறுதிமொழி. உறுதிமொழி. எந்த ஸ்கூல் வாரி கேட்காதீங்க. எங்க ஸ்கூல்ல தமிழ்லாம் எல்லாரும் ஒழுங்காதான் பேசுவாங்க. அது எப்படி இல்லங்க, நாங்க தகிட பேசுறதுனால மத்தவங்க அப்படி கிடையாது. எல்லாம் நல்லாதான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குளூர்ல எங்க சார், தமிழ் சார் வந்து ரொம்ப தங்கமானவர், சுவாமிநாதன் சார். ஓகே, அவர் வந்து நிஜமாவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சூப்பரா சொல்லி தருவாங்க. எங்க கொழுப்பு நாங்க தான் ஒழுங்கா படிக்கல, அதான் விஷயம். ஒழுங்கா படிக்கல இல்லங்க, ஒழுங்கா பேசல, அதான் ஏதோ ஒண்ணு. சரி, அதுதான். சோ வீக்லி வீக்கெண்ட் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
வீக் டேல நோ மொபைல்ஸ், யூடியூப்ஸ், பசங்களோட ஸ்டடீஸ். வீக்கெண்டு மட்டும் இந்த யூடியூப்பை பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அது எப்படி போகுதுன்றது தெரியாது. எங்களுக்கே வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஓகே ஓகே தெரியுதுங்களா? எஸ். மூஸ் Okay. டேங்க், ரெயின்போ விஸ்டா, ஃபயர் வேவ், ஒயிட் டூம்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்கும். ஓகே 1.5 மைல், 2 மைல், 5.5, 6 மைல். ஓகே. எப்படியே நான் பேசிட்டே இருந்தேன்னா தண்ணி வத்திருமே. ஆ Could you please tell this the phone to stop connecting to the car automatically? ஏய் ஸ்டாப் கனெக்டிங். ஏய் சொரு பாத்து போ சொரு பலாட்டாத. எனக்கு பயம் வந்துச்சுன்னா வாய் வராதுங்க. அவ்வளவு பேசுறப்ப வாய் குளரும். எனக்கே அது அப்புறம் தான் தெரியுது. பயங்கரமா இருக்குது. பயங்கரமா இருக்குது. ஏய் சொரு போனுமா சொரு இப்படி ஒண்ணு சொரு. ஏய் கம்முனு வாடி. முருகா என் குலதெய்வம் தாங்க, அவர் தாங்க. எனக்கு இந்த கேப்பா இருந்தாலே பயம். முருகா வாவ், இங்க பாருங்க எப்படி இருக்கு பாரு. சுத்தி நீ கேட்டியே சுத்தி ரெட்டா இருக்கணும்னு. சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது உள்ள கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து உள்ள போகணும். மூசஸ் டேங்க் ட்ரையல்னு ஒன்று இருக்கு. இருக்கீங்க அவங்களாம் டெஃபினட்டா ம் எக்ஸ்ப்ளோர் நிறைய இருக்கு. கரெக்ட். பாருங்க you have many things to. இங்க பாத்தீங்களாங்க அது ரெட் அண்ட் ஒயிட். இந்த இடத்துல இதுதான் அந்த ஃபயர் கேனியன். இந்த ஏரியா பேர் வந்து ஃபயர் கேனியன். ஏன்னா அது பின்னாடி ஃபயர் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இது பேர் வந்து ஃபயர் கேனியன். இந்த இடத்துலயே வந்து இந்த ஸ்பாட்டை வந்து நம்ம ஜீன்ஸ் படத்துல பார்க்கலாம். ஐஸ்வர்யா ராயும் பிரசாந்தும் டான்ஸ் ஆடுவாங்க இந்த ஸ்பாட். ஏய் கொஞ்சம் புது சொரு வண்டி ஓட்டுறடா. இதோ அங்க அங்க ஸ்பாட்டும் இருக்கு பாரு. அங்க அதுக்கு ஒயிட் டோம்ஸ். இது கிடையாது ஒயிட் டோம்ஸ். ஒயிட் டோம்ஸ் போயிருச்சு. பட் ஆனா அங்க பாரு ஒரு இடத்துல ஆரஞ்சா இருக்கு, ஒரு இடத்துல அப்படியே See Tanushka. You did so many things, yeah? மோர் க்ளோஸ் அப் லுக். நாங்க இப்ப பார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். சூப்பரா இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாப் செவன் சிஸ்டர்ஸ். நல்லா இருக்கு. பட் இட்ஸ் ரெக்கமெண்டட். ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னாக்கா, கார் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க இது உள்ள வந்துட்டு திருப்பி நீங்க ரிட்டர்ன் பண்றதுக்கும் 1 hour ஆகும் டிராவல். ஸோ ஃபேமிலிக்கு நல்ல டைம். நாங்க கிளம்பியாச்சு. எங்க கிளம்பிட்டோம் சொரு? கோயிங் டு செவன் சிஸ்டர்ஸ். லாஸ்ட் ஸ்டாப் செவன் சிஸ்டர்ஸ். அந்த செவன் சிஸ்டர்ஸ் இது முடிஞ்சிச்சுனா முடிஞ்சிச்சு. ஸ்பியர் தான். ஆமா எஸ். ஸ்பியர்ன்றது அந்த உருண்டை நீங்க பாப்பீங்க. இட்ஸ் குட். லாஸ் வேகஸ் வந்தீங்க அப்படின்னா ஸ்பியர் கண்டிப்பா பாப்பீங்க. சூப்பரா இருந்ததுங்க. நிஜமாவே செம்மையா இருக்கு இந்த இடம். நேத்துல இருந்தே எதிர்பார்க்கல. இந்த பையனுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு ஸ்டீப். நல்லா கொஞ்சம் பயந்தாங்கொலி தான். கொஞ்சம் இல்ல ரொம்ப பயந்தாங்கொலி. வாட் இஸ் மீன் பை பயந்தாங்கொலி அப்படின்றவங்க கேட்காதீங்க. சூரப்புல். நோ இட்ஸ் சூனாபானா. ஸ்கேரி கேட். சூனாபானா. சூனாபானா அதான். அதான் பயந்தாங்கொலி. தொடச்சு விட்டு போயிட்டே இருப்போம்ல. நல்ல வேலை சாப்பிட்டு வந்தவங்க நல்லா சூப்பரா நடக்க முடிஞ்சது. அதனால என்ன சொரு கரெக்ட் தானே? இல்லைன்னா கொஞ்சம் டயர்டா இருக்கும். ஸ்டாமினா நல்லா தாங்குச்சு. ஸோ டிராவல் பண்றீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. செவன் சிஸ்டர்ஸ் தான் அங்க இருக்கு பாரு. சைன் போர்டு போட்டுருக்கு பாரு. செவன் சிஸ்டர்ஸ். செவன் சிஸ்டர்ஸ். ஏ 1 2 3 கேன் யூ கவுண்ட்? ஏய் இங்க ஆடுவாங்கப்பா. ஆமாமா. நடுவுல நின்னு ஐஸ்வர்யா எல்லாம் அந்த பாட்டு அது பாரு. இங்க நின்னு ஞாபகம் இருக்கா? நடுவுல ஆடுவாங்க பாரு. ஞாபகம் இருக்கு. ஹைரா 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 பா. ஓ
சூப்பரா இருக்கு. அடி தோல். இதோ பாரு இங்கேயும் ஆடுவாங்கடி. எனக்கு இது ஞாபகம் இல்ல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஓகே, ஆனா நம்ம பின்னாடி போக முடியுமா? சரி இங்கே இருங்க, வந்துடுறேன். வா வா. இந்த இடம் 7 மவுண்டன்ஸ், சின்ன சின்ன மவுண்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுதான் 7 சிஸ்டர்ஸ். இந்த ஸ்பாட் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இங்கேயும் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஆடுவாங்க, இந்த ஸ்பாட்லேயும் ஆடுவாங்க. ஓகே, இங்கே வந்தோடனே தான் தெரிஞ்சது அது இங்கேயும் ஆடுவாங்கன்னு. ஓகே, அந்த சைட் போய் பார்ப்போம். இது மேலே நிற்க வச்சுக்கிறாங்கப்பா இவங்க 2 பேரையும், ஐஸ்வர்யா ராயும் பிரசாந்தியும். ஓகே, இது மேலெல்லாம் ஏற முடியாது நம்மளால. பட் குட். ஆனால் வந்தவுடனே தாங்க தெரிஞ்சுது இந்த ஸ்பாட்டு 7 சிஸ்டர்ஸ்ன்னு வந்தோம். ஆனால் வந்தவுடனே தான் இந்த இடத்துலேருந்து இங்கே ஆடி இருக்காங்கன்றது இப்போ தான் வந்து தெரிஞ்சுது. ஓகே, குட். ஓகே, இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ஃபியர் தான். ஸ்ஃபியர் இப்போவே டைம் ஆயிடுச்சு, ஏன்னா இங்கேருந்து 1 hour 10 minutes ட்ரைவ். எஸ் மா அதெல்லாம் எண்ணிட்டு இருக்க முடியாதுமா. இங்கே பாரு, இங்கே என்ன போட்டிருக்கு? 7 சிஸ்டர்ஸ்ன்னு போட்டிருக்கா, அவ்வளவுதான். ஒன்ஸ் பார்ட் ஆஃப் the nearby red formation. These rock towers are all that remain after the relentless forces of erosion stripped away the surrounding sandstone deposits. Numerous blowholes forecast the eventual destruction of the towers that will take place many hundred of years in future. Sisters sutti oru last video. Hi. On the way to Sphere. Get smarter in less than 60 seconds. Here's Julia's life hack of the day. I've been there a million. Sphere. இதுக்கு தான் போறோம். Street parking a lot and leave my car out there. And one day I came out and there was like a t-shirt in the car and some glasses and the CD and the vape, and I was like, wow, someone's so nice. They must have like left me like a promo shirt and some The music big to ball. listen to. Nope, I just forgot to lock my car and someone was totally sleeping in there. How insanely naive. And like just even saying that, I'm like, what was I thinking? I just never realized until way later. What's the